மற்ற எலெக்ஷன்லாம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஜேபியுடைய பூத்து டேபிள் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது, பூத்து கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது அங்கங்கே தேர்தல் நடக்கும்போது. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு பூத்துல அங்கே ஒரு பிஜேபி உடைய ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இதுவே பெருமைமா. அவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்காம போகிறாங்க, அது அடுத்த விஷயம். அண்ணாமலை கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுப்போம், கச்சத்தீவை திமுக தான் கொடுத்துடுச்சு, நாங்கள் வந்தால் இதை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் இங்கே மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க? நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் அடுத்த வாட்டி வந்தால் பண்ணுவோம். அப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு பேராயர் குணசேகரன் சாமுவேல் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிருக்கு. நீங்கள் சில வேட்பாளரை ஆதரித்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் பர்டிகுலராக இந்த வேட்பாளரெல்லாம் ஆதரிக்கிறீங்க? அவங்களோட கொள்கைகள் பிடிச்சிருக்கா, இல்லை அந்த கட்சிக்காக அந்த வேட்பாளரை ஆதரிக்கிறீங்களா? அதாவதுமா, பிஜேபி என்ற ஒரு கட்சியானது தேசிய அளவிலான ஒரு கட்சி. அடுத்தது அனைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி கட்சின்றது ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்ல வராங்க. ஆகவே என்னுடைய தனித்தன்மையிலே நான் பார்த்த என்னுடைய கருத்து கணிப்புப்படி பிஜேபி ஒரு பொதுவான கட்சியாக அது இருக்கின்றது. ஆகவே என்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், கிறிஸ்தவ மக்கள் பிஜேபி கட்சியை ஒரு எதிராளியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாருமே எதிராளிகள் கிடையாது, எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லார் மேலும் நம்ம அன்பு வைக்கணும், இதை தான் சொல்லி கொடுக்குது. ஆகவே இந்த பிஜேபியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு கட்டாயம் நான் ஆதரவு கொடுப்பேன் என்று சொல்லி அதை விரும்பி என்னுடைய அருமையான சிறுபான்மையின் மக்களுக்கு இதை எடுத்து சொல்வதற்காக தான் ஒரு சில நேரங்களிலே நான் சில வேட்பாளர்களுக்கு குறிப்பிட்ட வண்ணமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு நான் ஆதரவு கொடுத்தேன். அப்போ அந்த கட்சிக்காக தான் அந்த வேட்பாளரை ஆதரிக்கிறீங்க? நிச்சயமா கட்சி கொள்கைகள் நன்றாக இருப்பதினாலே வேட்பாளருக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். நீங்கள் இப்போ பாஜக ஒரு பொது கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, எந்த மதத்தை சார்ந்தில்லை. ஆனால் நிறைய கூட்டங்களில் அவங்க சில கட்சி இப்போது காங்கிரஸோட அறிக்கையை பார்த்துட்டு அவங்க முஸ்லீமுக்கு இந்தியாவை கொடுக்க பார்க்குறாங்க. அப்போது பிரதமராக இருக்கிறவங்க எல்லா மதத்தையுமே, ஏன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை, எல்லா மதத்தினரும் இருக்காங்க, எல்லா ஜாதியினரும் இருக்காங்க, எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு தரவாத்து கொடுக்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ சிஏஏ ஆக்ட் கொண்டு வந்தப்போ கூட அது முஸ்லீமுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம், ரொம்ப லேட் டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் புத்த மதம் இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்கள் பொது கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க? அதாவது இப்போ அதில் நல்லா நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும், இவங்க சிஏலாம் கொண்டு வந்தது முஸ்லீம்களுக்கு எதிராக அல்ல. நல்லா அதை குறிப்பிடுது. நம்முடைய நாட்டில் பல ஆண்டுகளாக முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், இங்கே பிறந்தவர்கள்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இவருடைய ஒரே நோக்கம் என்னென்னா, இந்த வீணான நம்முடைய நாட்டுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய, வன்முறைகள் ஏற்படுத்தக்கூடியவர்கள் உள்ளே வந்துடக்கூடாது, வெளிநாட்டின் வன்முறையாளர்கள் உள்ளே வந்துடக்கூடாது, இந்த நாட்டின் அமைதி காக்க வேண்டும், இந்த நாட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும், இந்த நாட்டில் எந்த நிலையிலும் சீர்குலைக்கப்படக்கூடாது உடைய சமாதான நிலை என்பதற்காக ஒரு சிலரை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லுகின்றார். ஏன்னா ஒரு சிலருடைய காரியமே என்னவா இருக்குன்னா, எப்படியாவது இந்த இந்திய தேசத்துக்குள்ளே புகுந்து வன்முறையை தூண்டி இந்த இந்திய உடைய அமைதியை போக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மிக வேகமாக அவர்கள் சில காரியங்களை செயல்படுத்துகின்றனர். இதை புரிந்து கொண்டு அருமையான பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக தெளிவாக இந்த சிஏ உடைய இந்த சட்டத்தின்படி அவர் சொல்லுகின்றது, முகமதியருடைய நண்பர்கள் நம்முடைய நண்பர்கள் தான், நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்வது யாரை சொல்கிறாருன்னா, வெளிநாட்டில் வரக்கூடியவர்களை தான் அவர் சொல்கிறாரே தவிர இந்த நாட்டில் உள்ள முகமதியர்கள் எந்த நாளிலும் அவர் தவறாக எந்த காலத்திலும் அவர் பேசினதே கிடையாது. இப்போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொழுது அண்ணாமலை கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுப்போம், கச்சத்தீவை திமுக தான் கொடுத்துடுச்சு, நாங்கள் வந்தால் இதை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால்
ஒரு 10 வருஷமும் இவங்க ஆட்சியில் இருக்காங்க. அப்போது நினச்சிருந்தேன் அந்த 10 வருஷம் ஆட்சியிலே வந்துட்டு இவங்க இதுக்கான ஏதாவது ஒரு வேலைப்பாடுகள் பார்த்துருக்கலாம். இப்போ ஜெயலலிதா வந்தப்போ கூட அவங்க ஃபஸ்ட்டு முறையாக முதலமைச்சராக வந்தப்போ கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஆன முயற்சிகளை பண்ணாங்க. இப்போது இவங்களால ஆன முயற்சிகளை பண்ணிவிட்டு நாங்கள் வந்தால் அடுத்த வாட்டி வந்து இன்னும் நாங்கள் முயற்சி பண்ணி எடுப்போம் அப்படின்னு. ஏன் இந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் இங்கே மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க? நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் அடுத்த வாட்டி வந்தால் பண்ணுவோம். அப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழகம்? கரெக்டான கேள்விமா நீங்கள் கேட்டது. இப்போது உங்களுடைய கேள்வி என்ன எனக்கு புரிய வைக்குதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே தான் முன் வைக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் கச்சத்தீவை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னதாக நீங்கள் 2014 உள்ள தேர்தல் சமயத்தில் அவங்க அதை சொல்லவே இல்லை. 2019 தேர்தல் சமயத்தில் சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க 2 பேருமே இதை திரும்ப திரும்ப சொன்னதுனால அவங்க செய்ய முடியாத காரியத்தை பாரதிய ஜனதா கட்சி உங்களாம் கச்சத்தீவு வேணும் அவ்வளோதானே, அதை நாங்கள் மீட்டு தருவோம்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, நடக்கலை. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்கள் தான் தேர்தலுக்கு என்ன சொல்லுவாங்க, கச்சத்தீவை நாங்கள் மீட்போம்னு சொல்லி முன்னால் இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி முன்னால் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர்களால் இதெல்லாம் செய்ய முடியல. ஆனால் இதை செய்யக்கூடியது யாருன்னா தேசிய கட்சி. இது வரைக்கும் காங்கிரஸ் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன் காங்கிரஸும் சொல்லியிருந்துருக்கலாமே, இந்த நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்துருக்கலாமே நாங்கள் கச்சத்தீவை மீட்டு தருவோம்னு. ஏன்னா தார வார்த்தது அவங்க தான். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் கச்சத்தீவு இலங்கைக்கு போயிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது தான் கச்சத்தீவு இலங்கைக்கு போயிற்று. இப்போது பிரச்சனை கச்சத்தீவு. இப்போ கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு கச்சத்தீவு கட்டாயம் வேணும். ஏன்னா அங்கே ஒரு அருமையான தேவாலயம் இருக்குது. வருடந்தோறும் அங்கே அருமையான ஒரு பெரிய விழா நடக்குது. அந்த விழாவில் நாங்களாம் கலந்து கொள்ளணும்னு விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, கச்சத்தீவை சுற்றி உள்ள இந்த கடல் பகுதியானது மீன் வளம் நிறைந்தது. இப்போ நம்முடைய மீனவர்கள் அங்கே போகும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கைதாகிறாங்க. இலங்கை கடற்படை அவங்களை கைது செய்கின்றது. அவர்களை சுதந்திரமாக இவர்கள் மீன் பிடிப்பதற்கு முடியாத நிலை காணப்படுகிறது. இதையெல்லாம் வச்சு தான் இப்போ அருமையான பாரத பிரதமர் என்ன சொல்கிறாரு, கட்டாயம் கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டா அது நம்முடைய எல்லைக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்முடைய மீனவர்கள் சுதந்திரமாக அந்த கடல் பகுதியில் போய் மீன் பிடிக்கலாம். அடுத்தது கிறிஸ்தவர்கள் அந்த தேவாலயத்திற்கு நீங்கள் முழுமையாக போகலாம். மட்டுமல்ல, அந்த கச்சத்தீவை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றும் ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அருமையான பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார். நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க, 10 வருஷமாக ஏன் இதை செய்யல? கரெக்ட். இப்போது சுற்றுலா தலமாக மாற்றம் தான் அவர் விரும்புகிறார். அடுத்து மீன் வளத்தில் அதை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். 3வது கிறிஸ்தவர்களுக்கு நல்லது செய்யணும் விரும்புகிறார். எதையுமே ஒரே நாளில் செய்ய முடியாது. இது ஒரு பெரிய பறந்து விரிந்த பெரிய பாரத நாடு. உலக அளவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத நாடு இதுதான் 3வது இடத்துல ஹைலி பாப்புலேட்டட் 3வது இடத்துல இருக்குது உலக அளவிலே. சரிங்களா? அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு அருமையான ஒரு நாடு நம்முடைய நாடு. ஒவ்வொன்றாக தான் செய்வாங்க, ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்யணும். இப்போ ஒருவேளை இவர் இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? தேர்தல் அறிக்கை அன்றைக்கி சொன்னார், ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்பீங்க. ஒவ்வொன்றாக சொல்கிறாரு, அவர் செய்கின்றார். பாரத பிரதமர் சொல்வதை செய்கின்றவர். சரியா? சொல்லாததை செய்யவே மாட்டார், சொல்லாதை சொல்லவும் செய்யாதை சொல்லவும் மாட்டார். நல்ல ஒவ்வொன்றாக செய்ய விரும்புகிறாரு. இப்போ அடுத்தது நம்ம தமிழ்நாடு மக்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கின்றார். அதனால தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்த பிற்பாடு சில காரியங்களை புரிந்து கொண்டார். நம்முடைய அருமையான மக்களுக்கு கச்சத்தீவு இருந்தால் நல்லது என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்காக இதை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி அருமையாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இந்த வருடத்தில் இன்னும் ஒரு மாதத்தில் நம்ம அடுத்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். திரும்ப பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அருமையான பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமராக உட்கார போகின்றார். அப்பொழுது கச்சத்தீவின் காரியத்தையும் நிச்சயமாக அடுத்த வருடத்தில் கச்சத்தீவு நம்முடைய கரங்களில் நிச்சயமாக இருக்கும். அடுத்த வருஷத்தில் கச்சத்தீவு நம்ம கரங்களில். ஆனால் அதை நம்ம வந்து தானமாக தான் இலங்கைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ தானமாக கொடுத்த ஒரு விஷயத்தை நம்மளால் திரும்பி வாங்க முடியுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான விஷயமா? ஏன்னா ஜெயலலிதாவும் அதை ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது முடியாத போக்கில் அது ஒரு நீண்ட கால குத்தகையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அது எப்படி ஒருத்தவங்களுக்கு தானமாக கொடுத்ததை நம்மளால் திரும்பி வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பிரதமர் மோடி அவர்கள் இதை அடிக்கடி இந்த மீனவர்கள் கைதான சமயத்தில் தான்
பல முறை அந்த மீனவர்களை கைதிலிருந்து விடுதலை ஆக்கும்படியான காரியத்தெல்லாம் செய்திருக்கிறார். அதாவது இவைகளெல்லாம் நாட்டு நடப்புலன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன காரியங்கள். அன்னைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற பல காரியங்களை வெளிப்படையாக பெரிதாக சொல்வதே கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் எதை செய்தாலும் பெரிதாக பேசுகின்றார்கள். பூதகரமாக பேசி தாங்க என்னமோ பெரிய காரியத்தை சாதித்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது தானமாக கொடுத்ததாக அது இருக்கலாம். தானமாக கொடுப்பது என்பது ஒரு சில காலங்கள் வரைக்கும் தான். அது நமக்கு நன்மையாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நமக்கு தீமை விளைவிக்கும் போது, நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, சீனர்கள் அந்த இலங்கை பக்கத்தில் வந்து நம்ம இந்தியாவை ஒருவேளை அவர் மேற்கொள்வார்கள் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கூட இந்த காரியங்களை நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுதான் உண்மை. என்னன்னா, இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீனர்களுடைய எல்லா காரியம் நடந்துச்சு. எப்போ காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது. ஆனால் கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒடுங்கி அமைதியாகி விட்டார்கள். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது சீனர்களே அடங்கிட்டாங்க, சீனர்களே அடக்கப்பட்டார்கள், சீனர்களே பயப்படுறாங்க நம்ம எல்லை பகுதிக்கு வரத்துக்கு கடல் வழியாக. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது சர்வசார்பம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. முழுக்க முழுக்க இலங்கையை உடைச்சதே காங்கிரஸ் ஆட்சி தான். அருமையான ஒரு நாடு. அந்த நாட்டை சுக்குநூறாக உடைச்சி அதை நேரில் போய் பார்த்தவன் நான் 2009 நேரில் போய் பார்த்துருக்கிறேன். எவ்வளவாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, நல்ல நல்ல சாலைகள் எப்படி உடைக்கப்பட்டது நேரில் பார்த்தவன் நான். இதெல்லாம் யார் செய்தது? காங்கிரஸ் ஆட்சியில் நம்முடைய இராணுவ படையினர் அங்கே போய் சென்று எல்லாவற்றையும் உடைச்சி எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ கடந்த 10 வருஷமாக பார்த்தா எந்த ஒரு நிலைக்கும் அந்த இலங்கை சீனர்களுக்கு இடம் கொடுக்காம இப்போ இந்தியர்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க. பல ஆயிரம் வீடுகள் நம்முடைய பிரதமர் அவருடைய திட்டத்தின் கீழாக இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு அவர் கட்டி கொடுத்திருக்கின்றார். பல ஆயிரம் வீடுகள் மட்டுமல்ல, சீனர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாலையை அங்கே போட்டிருக்கிறாங்க. புதிய சாலையை அவங்க தான் போட்டிருக்கிறாங்க. எப்படியாவது சீனர்கள் உள்ளே நுழைஞ்சு நம்ம பக்கத்தில், நம்ம இந்தியா பக்கத்தில் இருந்துட்டா அவங்களுடைய நோக்கம் என்ன, அடுத்து இந்தியாவை தாக்குவதற்கு. அதுவும் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய தமிழ் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, சீனர்கள் அங்கே வந்துட்டாங்கன்னா கச்சத்தீவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. பிரச்சனை யாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். டெல்லியில் உள்ளவங்க கிடையாது, இல்லை கல்கட்டாவில் இருக்கிறவங்க இல்லை, பாம்பேயில் இருக்கிறவங்க கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தான். இப்போ இதை தான் தமிழ் பற்றின் மேல் இருக்கின்ற அந்த நோக்கத்தோடு கூட தமிழ் மக்கள் இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அருமையான பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நாம் இணங்கி நடந்தால் நமக்கு நல்லது தானே செய்கிறாரு. அது ஏன் இப்போ செய்கிறாரு, ஏன் அப்போ செய்கிறாரு நம்ம சொல்வதை காட்டிடலாம். செய்கிறாரு, நல்ல காரியத்தை செய்யும் போது ஏற்றுக்கொள்வது நல்லது தானே. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அருமையான டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். கரெக்டாக மார்ச் மாதம் என்ன பண்ணுறாரு, பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி நங்கநல்லூரில் பகுதியில் இருக்கிற ஒருத்தர் கேன்சரில் அவஸ்தைப்படுறாரு, பிரதமர் திட்டத்தின் கீழே அவர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்யணும்னு. மார்ச் மாதம் ஏன் எழுதணும்? இவ்வளோ நாள் சும்மா இருந்தார், ஒரு காரியம் செய்யவே இல்லையா அந்த தொகுதியில்? அவர் வரவே இல்லையே. இப்படி ஒரு டிஆர் பாலுன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் கரெக்டாக ஏப்ரல் மாதம் தேர்தல் ஒன்று, மார்ச் மாதம் என்ன பண்ணுறாரு, எழுதி போடுறாரு. இவருடைய எண்ணம் என்னென்னா, அப்படி எழுதி போடும்போது பிரதமர் செய்யாமல் இருப்பார், செய்யாமல் விட்டால் இதையே நம்ம குற்றமாக சொல்லலாம்னு நினச்சாரு. ஆனால் பிரதமர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டார். அந்த கேன்சர் உள்ள பேஷண்ட்டுக்கு உதவி செய்து பிரதமர் நிதி திட்டத்தில் பணம் வந்துடுச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஏன் இப்போ தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, ஏன் தேர்தல் நேரத்தில் சாப்பிட்றாங்க, ஏன் தேர்தலில் பட்னியாக இருக்க வேண்டியதுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி. என்ன, அதாவது எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க எல்லா நேரத்துலையும். அது நீங்கள் தேர்தல் நேரத்தில் ஏன் சாப்பிட்றீங்க கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் விளங்கலையாது. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் தான் பேசுவாங்க. நீங்கள் குறிப்பிட்டு வேணே இதை பாரதிய ஜனதா கட்சி மேலே வீணான பழியை சுமத்துறதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. சரிங்களா? அதனால் இப்படி பேசாதீங்க. சரி சார், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க சீனா வந்து இந்தியாவை பார்த்து பயப்படுது, இது பிரதமர் மோடியினால தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக கூட அருணாச்சல் பிரதேசத்தில் 30 மாநிலங்களுக்கு வந்து சீனா வந்து அவங்களோட பேரை சுட்டியிருக்காங்க, அவங்க மொழியில் வந்து பேர் சுட்டியிருக்காங்க. அவங்க குடியிருப்புகள்லாம் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து அதிகமாக்கிட்டே வராங்க. ஏன் இதை வந்து பிரதமர் கண்டுக்கல? சின்ன சின்ன நாடு, இப்போது இலங்கை, இப்போ பாகிஸ்தான், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே இவங்க வந்து நாட்டுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப பக்கத்தில் தானே இருக்குது.
டெல்லிக்கு ஏன் வந்து அருணாச்சல் பிரதேசத்துல அதாவது 30 கண்டுக்காம மாநிலங்கள் இல்ல. ம். கண்டுக்காம இல்லை. ஏன் அது இத்தனை வருஷமா அகற்றப்படவே இல்லை? இன்னும் அவங்க அதிகரிச்சுக்கிட்டே தானே போறாங்க. இப்போ 4 நதிகள், 30 கிராமங்கள் எல்லாமே வந்து அவங்க பேர் எடுத்துட்டு, அப்போ அது மே 1 முதல் அமலுக்கு வருதுன்னு அவங்க கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுது. அப்புறம் ஏன் அதுக்கு எந்த நடவடிக்கையுமே இன்னும் எடுக்கவே இல்லை? நடவடிக்கை எடுப்பார், கட்டாயம் எடுப்பார், இப்போ எடுப்பாங்க. நிச்சயமா எடுப்பார். எப்பவுமே ஒரு செடி இல்ல வளர் சார், நீங்க இல்லை, சொல்றீங்க ஒரு அது- செடி வளருதுன்னு வச்சுக்கிடுங்க. ம். அது என்ன செய்ய முடியாது, சில நேரம் முளையிலே கிள்ள முடியாது, அது வளர விட்டு தான் வெட்டும். அந்த மாதிரி அருமையான திட்டத்தை அவர் வச்சிருப்பார், செய்யாமல் இருக்க மாட்டார். நம்ம பிரதமர் சாதாரண ஆள் கிடையாது, என்ன ரொம்ப அறிவு மிக்கவர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை வெட்டணும், எந்த நேரத்தில் எதை புறக்கணிக்கணும், எந்த நேரத்தில் எதை தூக்கி போடணும் நல்லாவே தெரியும். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் சாதாரண ஆள் தான். இன்றைக்கி உலகத்தின் உள்ள அத்தனை நாடுகளும் இந்தியா தேசத்தை பார்த்து பயப்படுது. காரணம் இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு பிரதமர் மோடி அவர்கள் இருப்பதினால் தான். நீங்க சொல்றீங்க செடியா இருக்க கிளைக்கு, அதுதான் நாங்களும் கேட்குறோம். இப்போ ஒரு விஷயம் ஒரு செடியா இருக்கும் பொழுதே அதை கிள்ளி போட்டுடலாம், எதுக்கு மரமா வளர்ந்து இது பண்ணும்பொழுது அது அதுதான் நமக்காக தானே நிறைய. எல்லா செடியும் ஒரே நேரத்தில் பிடுங்க, நம்ம சில செடிகளை வளர விட்டு தான் வெட்ட முடியும். இதே பாகிஸ்தானோ இல்ல வேற ஏதாவது நாடோ அப்படின்னா, ஏன்னா பாகிஸ்தான் அங்க முஸ்லீம் இருக்காங்க சொல்றாங்க, ஏன் ஒரு சின்ன நாட்டு மேல இது பண்றதை ஏன் சீனா மேல இன்னும் பண்ணவே இல்லை? பண்ணுவாரு, கட்டாயம் பண்ணுவாரு. ஏன்னா இப்போ 10 வருஷம் ஆச்சு, இப்போ அடுத்தது ஆட்சி மாறினா வேற ஆட்சி வந்துடும். அப்போ ஆட்சி மாறாதுமா, இருங்க, அந்த ஆட்சி மாற மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. மறுபடியும் பிஜேபி ஆட்சி தான், ஆட்சியே மாறாது. மறுபடியும் பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமர். திரும்ப நான் திட்டமாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா அருணாச்சல பிரதேசம், கட்டாயம் அவர் எடுப்பார், நடவடிக்கை கட்டாயம் எடுப்பார். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், அவசரப்படாதீங்க. அப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க இல்லைங்களா? கட்டாயம் தமிழ்நாட்டில் ஒரு 10 இடமாவது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஜெயிப்பார்கள். அது ஏன் 10 இடம்னு சொல்றீங்க? அப்போ உங்க கட்சி மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இல்லைம்மா, ஒண்ணுமே இல்லாத ஏன்னா நிலைக்கு மோடி வந்து பிரதமர் வந்து சொல்றாங்க 400 தொகுதிக்கு மேல நாங்க வருவோம். இல்ல தமிழ்நாட்டை பற்றி 10 தொகுதியாவது வருவோம். இல்ல தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறோமா? அப்போ தமிழ்நாட்டுல ஏன் உங்களால அந்த கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியல? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணல அப்படின்னு தமிழ்நாட்டில் பிஜேபின்ற கட்சி இப்போ இருக்குன்னு அதை வந்து காண்பித்ததே அருமையான மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அவர் வந்த பிற்பாடு தான், ஒருவேளை மற்ற எலெக்ஷன்லாம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஜேபியுடைய பூத்து டேபிள் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது, பூத்து கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது அங்கங்கே தேர்தல் நடக்கும்போது. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிஜேபி உடைய ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இதுவே பெருமைமா. அவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்காமல் போகிறாங்க, அது அடுத்த விஷயம். அடுத்தது எல்லா கிராமத்திலையும் பிஜேபியுடைய கொடி பறக்குது, அதுவே பெருமையான ஒரு விஷயம். இன்றைக்கி 10 இடங்கள் அருமையான பிஜேபி தமிழ்நாட்டில் கால் வைக்கிறாங்கன்னா அவங்க 100 இடத்த ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் மத்தியில் கட்டாயம் அவங்க தான் வரப்போகிறாங்க. அருமையான பாரத பிரதமர் சொல்வது போல 400 இடங்களில் ஜெயிச்சு பெருவாரியான மெஜாரிட்டியோட பாராளுமன்றத்தில் உட்கார போகிறாங்க. இப்போது எலெக்ஷன் பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பிரதமர் மோடி வந்து 5 முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இதே தூத்துக்குடியில் வந்து வெள்ளம் வந்தப்போ ஒரு முறை கூட அவங்க பார்க்கவே வரல. அப்போ வந்து மக்களுக்கு ஒன்றுனா வரமாட்டாங்க, அவங்களுக்கான ஒரு ஃபீவர் ஆகணும்னா வராங்க அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கு. அதுக்கான உங்களோட விளக்கம்? கட்டாயமாக நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் திருத்திக்கணும். 5 முறை அவர் வந்து தேர்தலுக்காக வரல, 3 முறை தான் தேர்தலுக்காக வந்தார். மற்ற 2 முறை அரசாங்க பயணமாக தான் வந்தார். அவர் 3 முறை வந்தார். அடுத்தது நீங்கள் கேட்டீங்க தூத்துக்குடி வெள்ளத்தில் ஏன் வரலன்னு. உங்கள் முதலமைச்சர் போனாரா? தமிழ்நாடு முதலமைச்சர் போனாரா? வெள்ளத்துக்கு போனாராம்மா? பிரதமர்கிட்ட போயிட்டீங்க. ஒரு மாநில முதலமைச்சரே போல பிரதமரை போய் நீங்கள் கேட்க போயிட்டீங்க, நீங்கள் கேள்வி கேட்க போயிட்டீங்க. அப்படி எதுக்குமா முதலமைச்சர் இருக்கிறாரு? எதுக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு? உன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கல, தூத்துக்குடியில் என்ன ஆச்சுன்னு பார்க்கல. பிரதமர்கிட்ட போயிட்டீங்க. நீங்கள் எப்படி அந்த கேள்வி கேட்பீங்க? நீங்கள் பிரதமருக்கு என்ன உங்கள் மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தில் உள்ள தான் வேலையா? முதலமைச்சருக்கே வேலை இல்லை, முதலமைச்சர் அந்த காரியத்தை செய்யலை, அவர் மேலே குற்றம் சாட்டுறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் பசங்க வந்து நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்டப்போ அவனுக்கு தான் பண்ணல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரு பிரதமர் அப்படின்னா எல்லா மாநிலத்தில் உள்ள எல்லா மக்களையும் தானே பார்க்கணும். இருக்கட்டும், அவங்களே பார்க்கல, நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறது வந்து எந்த விதத்தில் இது நியாயம்? யார் இந்த குற்றம் சாட்டுறது? இந்த குற்றத்தை வைக்கிறது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இது மக்களே வைக்கிறாங்க. மக்கள் வைக்கலாமா? எந்த மக்கள்? பாதிக்கப்பட்ட மக்களே. பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு? பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் ஒன்றும் வைக்கல. பாதிக்கப்பட்ட கேட்டீங்கன்னா முதலமைச்சரே வரலன்னு சொல்லுவாங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வைக்கல, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொல்றாங்க பிரதமர் வரலன்னு. உன்னுடைய தலைவனே வரலையே, போய் கேள்வி கேளு. போய்
அதை விட்டுட்டு நீ ஏமா வீணா வந்து இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க என்கிட்ட வந்து. நானே கோபத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சராக இருந்து போய் அந்த மாவட்டத்தை போய் பார்க்கல, அந்த மாவட்டத்தை மக்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன் 10,000 ரூபாய் தரேன்னு இது வரைக்கும் 5 நிமிஷம் போய் சேரல. ஏமா வீணா என் வாயை கிளப்புறீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பில் பேசலாம். நன்றி.